அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரசின் உத்தேச வேட்பாளர்களுக்கே கடும் எதிர்ப்பு. மயிலாடுதுறை தொகுதியில் களம் காண பலரும் போட்டி போடுவதால் வேட்பாளரை தேர்வு செய்வதில் காங்கிரஸ் மேலிடத்திற்கு சிக்கல் என தகவல். இன்று ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் அதிமுக மற்றும் கூட்டணி சார்பில் போட்டியிடும் 40 வேட்பாளர்கள். விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ராணியும் மனு தாக்கல் செய்கிறார். இன்று திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்யும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களையும் சந்தித்து வாக்கு கேட்கிறார். தேர்தல் என்றாலே திமுக அதிமுக இடையேதான் போட்டி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழ்நாட்டில் பாஜக முக்கிய கட்சி இல்லை என்றும் திருச்சி பரப்புரை கூட்டத்தில் விமர்சனம். தேர்தலிலே போட்டி என்று வருகிற பொழுது அண்ணா திமுகவா திமுக என்பதை இந்த நாடு அறியும், தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து ராமதாஸ் வாக்கு சேகரிப்பு. பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காத இந்தியா கூட்டணியை விமர்சித்து டிடிவி தினகரன் கம்பத்தில் பரப்புரை. விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் தனக்கும் மகன் போன்றவர் என கூறிய ராதிகா சரத்குமார். காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளவில்லை என்றும் விமர்சனம். மத்திய அரசை விமர்சிக்க காரணமில்லாததால் மாநில சுயாட்சி வரி பகிர்வு பற்றி திமுகவினர் பேசுகின்றனர். நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் விளக்கம். இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு மத்திய அரசினுடைய ஆளுமை திறன் நிறைந்த பிரதமர் மீண்டும் வெற்றி பெறப் போகிறது என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பினால் மக்களை குழப்ப முடியும், வாக்கு வங்கி வாங்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. இரட்டை இலை தொடர்பாக ஒரே வழக்கை ஓபிஎஸ் திரும்ப போடுவதாக ஆர்பி உதயகுமார் சாடல். அடையாளம் கொடுத்த இயக்கத்தையே ஒழிக்க பார்ப்பதாகவும் வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் குற்றச்சாட்டு. ஐந்தாவது கட்டமாக 111 வேட்பாளர்களை அறிவித்த பாரதிய ஜனதா கட்சி. ஹிமாச்சலில் கங்கனா ரணாவத் போட்டி, வருண் காந்திக்கு வாய்ப்பு மறுப்பு. வயநாட்டில் ராகுல் காந்திக்கு எதிராக கே சுரேந்திரனை களமிறக்கும் பாஜக. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக ஆனி ராஜா அறிவிக்கப்பட்டதால் மும்முனை போட்டி. திருச்செந்தூர் முருகன் கோயில் பௌர்ணமியை ஒட்டி குவிந்த கூட்டம். கடற்கரையே தெரியாத அளவுக்கு இரவில் தங்கியிருந்த பக்தர்கள். சிதம்பரம் அருகே கிராமங்களில் வீடுகளுக்குள் புகுந்த 2 முதலைகள். வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டு ஏரியில் விட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நகைக்கடை மற்றும் பாத்திரக்கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமான நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரம். கேரளாவின் கொல்லத்தில் பெண் வேடமிட்டு ஆண்கள் பங்கேற்கும் திருவிழா. கையில் விளக்கு ஏந்தி பங்கேற்ற பல்லாயிரம் பேர்.
திமுக, அதிமுக, பாஜக, பாமக என பெரும்பாலான கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நாளை மறுநாளுடன் நிறைவடைய உள்ளது. மக்களவைத் தேர்தலுக்காக அதிமுக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதேபோன்று விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்காகவும் அதிமுக வேட்பாளர் ராணி இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளார். பகல் 12 மணி முதல் 1 மணிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேட்பாளர்களுக்கு அதிமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளின் திமுக வேட்பாளர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். பாஜக வேட்பாளர்களான எல். முருகன் நீலகிரி தொகுதியிலும், தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னை தொகுதியிலும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர். தருமபுரியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணியும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகர் தனக்கும் மகன் போன்றவர் என்று பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் பையன் என் பொண்ணு கூட படிச்ச பையன், எனக்கும் ஒரு மகன் மாதிரி தான். அதனால சின்ன பையன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். தனக்கு அடையாளம் கொடுத்த இயக்கத்தை ஒழிக்க முயற்சிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் அடுத்தடுத்து வழக்கு தொடர்ந்து வருவதால் தொண்டர்கள் இரத்த கண்ணீர் வடிப்பதாகவும் கவலை தெரிவித்தார். இரட்டை இலை சின்னத்துல கை வைத்தால் ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை நேற்றுக்கு முன்வைத்திருக்கீங்க. ஒரு எச்சரிக்கையாகவும் அதை முன்வைத்திருக்கீங்க. இது யாருக்கான எச்சரிக்கை? OPS-கானதா, பாஜகவுக்கானதா? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். அவருக்கு தான் கட்சி, கொடி, சின்னம் என்று இரட்டை இலை சின்னம் என்று ஒப்படைக்கப்பட்டு தேர்தல் களத்திலே பணியாற்றி கொண்டே இருக்கின்றோம். 2 கோடி தொண்டர்களும் 8 கோடி தமிழர்களுடைய அடையாளமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கிறது. இதிலே தனக்கு பதவி இல்லை என்பதற்காக தன் மீது எடுக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு நடவடிக்கைக்கு அவர்கள் நியாயம் கற்பிக்க வேண்டுமே தவிர, கட்சியவே முடக்குவேன், எந்த கட்சி, எந்த தாய் என்னை பெற்றெடுத்தாரோ அந்த தாய் எனக்கு ஆதரவாக இல்லை என்று சொன்னால் அந்த தாயின் உயிரை பறிக்கின்ற ஒரு செயலாகத்தான் இன்றைக்கு தனக்கு அடையாளம் கொடுத்த அந்த இயக்கத்தை, தனக்கு இன்றைக்கு அதில் இடமில்லை என்று சொன்னால் அந்த இயக்கத்தை அழித்து ஒழிப்பேன் என்று சொல்பவர்கள் நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் ஒழிப்பேன் என்று சொல்லுகிற அதே நிலைப்பாடு என்பதைத்தான் நான் சொன்னேன். இதுல அவர் ஒழித்து கட்டுவேன் அல்லது கட்சியை முடக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா, அல்லது அது தனக்கு சொந்தமானது அப்படின்ற உரிமையை கோர்றாரா? அவர் ஏற்கனவே ஒன்றாக இணைந்து பணியாற்றி அதில் பல உயர் பொறுப்புகளை வகித்து கட்சியிலும் ஆட்சியிலும் மிக உயர்ந்த பொறுப்பை வகித்தார்கள். அப்பொழுதெல்லாம் மௌன சாமியாராக அமைதியாக இருந்துவிட்டு இப்போது தனக்கு இடமில்லை, அந்த கட்சியிலே இடமில்லை, கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இன்றைக்கு இடமில்லை என்று சொன்னவுடன் தலைமை கழகத்தை அடித்து ஒடித்து நொறுக்குவது, அதற்கு பிறகு வழக்குகளை தொடுப்பது, இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ பிளவுகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் அந்த பிளவுக்கு காரணமானவர்கள் மக்களைத்தான் சந்தித்து மக்களிடத்தில் முறையிட்டிருக்கிறார்களே தவிர இதுபோன்று நீதிமன்றத்தில் இத்தனை வழக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த வரலாறு இப்போது மட்டும்தான். இது தொண்டர்களிடத்திலே இரத்த கண்ணீரை வடவெளிக்கிறது. ஒருவருக்கு பதவி இல்லை என்று சொன்னால் அதிமுகவே எதிர்காலமே கேள்விக்குறியாக வேண்டுமா? அதுதான் இன்றைக்கு தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே எவன் ஒருவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பானோ, எவன் ஒருவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடையாளமாக இருக்கிற இரட்டை இலை சின்னத்தை முடக்க நினைப்பார்களோ அவர்கள் காலத்தால் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் எடுத்து சொன்னேன். இன்னமும் அதிலே அந்த நிலைப்பாடிலே தான் 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் ஒரு தொண்டனுடைய அந்த குரலாக நான் எடுத்து சொல்லியிருக்கேன்.